உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் ஏற்கனவே அனைத்து துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் தமிழ்நாடு தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் நிறுவனத்தின் 57வது பதிப்பு மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு தி குளோபல் ஸ்கில் கேபிட்டல் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்த மாநாட்டின் கருப்பொருள் முதலமைச்சரின் அறிக்கையை எதிரொலிப்பதாகவும் தெரிவித்தார். தேசிய தரவரிசையில் பல்வேறு கல்லூரிகள் இருப்பினும் இங்குள்ள அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலைவாய்ப்பு போதுமானதாக உருவாக்கப்படவில்லை என அமைச்சர் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழை காரணமாக பேருந்தில் மழைநீர் கசிந்ததால் பயணிகள் குடை பிடித்துக் கொண்டு பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அதன் சுற்றுப்பகுதிகளான அண்ணா நகர், நெடும்பலம், வரம்பியம், விட்டுக்கட்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் சென்ற அரசு பேருந்தில் ஏராளமான பயணிகள் பயணித்த நிலையில் கனமழையால் பேருந்து முழுவதும் மழைநீர் ஒழுகியது. இதனால் பயணிகள் கையில் குடையை பிடித்தபடி மிகுந்த சிரமத்துடன் பயணித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அத்திரிப்பட்டி நீர்நிலை பகுதியில் ஆக்கிரமித்துள்ள வீடுகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதிகாரிகள் அகற்ற வந்ததால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் நீர்நிலை பகுதிகள் ஆக்கிரமித்துள்ளதை அகற்ற கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் ஆக்கிரமித்துள்ள வீடுகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அத்திரிப்பட்டியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகளை நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் மற்றும் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்ற வந்தனர். அப்போது அப்பகுதியை சேர்ந்த மக்கள் ஜேசிபி வாகனம் முன்பு அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக அப்பகுதியில் வீடுகள் கட்டி வசித்து வந்த தங்களுக்கு மாற்று இடம் தர வேண்டும் என்றும் வீடுகளை காலி செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியுள்ளது.